வெல்கம் டு ஸ்டீஃபன் அகாடமி. இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரை தமிழ் புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களின் இயற்பெயர் என்ன அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒரு பேப்பர் அண்ட் பென் எடுத்து நம்ம சொல்லக்கூடிய முக்கியமான இந்த பெயர்களை எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸாமுக்கு கடைசி நேரத்தில் ப்ரிப்பேர் பண்ணுறப்ப இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பேப்பர் அண்ட் பெனில் இது எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கிட்டே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் பெயர் பாருங்க, பாரதிதாசனின் இயற்பெயர் சுப்புரத்தினம். இவர் பாரதியாரின் மீது கொண்ட பற்றின் காரணமாக பாரதிதாசன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பெயரை மாத்திக்கிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இவருக்கு ஒரு சிறப்பு பெயர்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, புரட்சி கவி, அதுக்கப்புறம் பாவேந்தர் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. ரெண்டாவது பாருங்க, பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் மாணிக்கம். இவரை வந்துட்டு பாவலர் பெருஞ்சித்திரனார் அப்படின்னு கூப்பிடுவாங்க. மூணாவது பாருங்க, பாரதியாரின் இயற்பெயர் சுப்பிரமணியன். இவருக்கு வந்துட்டு பாரதி அப்படின்னு சொல்லிட்டு பட்டம் கிடைக்கும். அதுக்கப்புறமா தான் பாரதியார்னு கூப்பிட ஆரம்பிப்பாங்க. நான்காவது பாருங்க, முடியரசனின் இயற்பெயர் துரைராசு. அஞ்சாவது பாருங்க, தாரா பாரதியின் இயற்பெயர் ராதாகிருஷ்ணன். ஆறாவது, நாமக்கல் கவிஞரின் இயற்பெயர் வே ராமலிங்கம் பிள்ளை. ஏழாவது பாருங்க, சுரதாவின் இயற்பெயர் ராசகோபாலன். இவர் பெயரை சுரதான் மாத்தினதுக்கு ஒரு காரணம் இருக்குன்னு சொல்றாங்க. அதாவது பாரதிதாசன் இருக்கார் இல்லையா, இவர் மீது வந்துட்டு அதிக பற்று கொண்டதுனால அவருடைய இயற்பெயர் என்ன, சுப்புரத்தினம். ஸோ சுப்புரத்தின தாசன் அப்படின்னு சொல்லிட்டு ராசகோபாலன் என்ன பண்ணுறாருன்னா சுப்புரத்தின தாசன் மாத்துறாரு. அதை தான் பிற்காலத்தில் சுரதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எட்டாவது பாருங்க, காலமேக புலவரின் இயற்பெயர் வரதன். இதை வந்துட்டு இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. வரதன் என்ற இயற்பெயரை கொண்ட புலவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா காலமேக புலவர் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயரில் பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டினை கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப முக்கியமானது. ஒன்பதாவது பாருங்க, கண்ணதாசனின் இயற்பெயர் முத்தையா. பத்தாவது, வாணிதாசனின் இயற்பெயர் அரங்கசாமி என்ற எத்திராசலு. 11வது பாருங்க, சுஜாதாவின் இயற்பெயர் ரங்கராஜன். 12வது, மீராவின் இயற்பெயர் மீ ராசேந்திரன். 13வது பாருங்க, குணங்குடி மஸ்தான் சாகிபுவின் இயற்பெயர் அப்துல் காதர். 14வது பாருங்க, புதுமை பித்தனின் இயற்பெயர் சோ விருத்தாச்சலம். 15வது பாருங்க, இறையரசனின் இயற்பெயர் சேசுராசா. 16வது பாருங்க, மு மேத்தாவின் இயற்பெயர் முகமது மேத்தா. 17வது பாருங்க, கோமகளின் இயற்பெயர் ராஜலட்சுமி. 18வது, ஈரோடு தமிழன்பனின் இயற்பெயர் ஜெகதீசன். 19வது பாருங்க, கந்தர்வனின் இயற்பெயர் நாகலிங்கம். 20வது பாருங்க, காரியாசனின் இயற்பெயர் காரி. 21வது பாருங்க, பேரறிஞர் அண்ணாவின் இயற்பெயர் காஞ்சிவரம் நடராசன் அண்ணாதுரை. இதை வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா CN அண்ணாதுரை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. 22வது பாருங்க, கல்யாண்ஜியின் இயற்பெயர் கல்யாண சுந்தரம். 23வது, தமிழழகலாரின் இயற்பெயர் சண்முக சுந்தரம். 24வது பாருங்க, மா ராமலிங்கம் என்பவருக்கு பார்த்தீங்கன்னா எழில் முதல்வன். 25வது பாருங்க, கீரா. இவரின் இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கி ராஜநாராயணன். 26வது பாருங்க, கமலாலயனின் இயற்பெயர் பார்த்தீங்கன்னா வே குணசேகரன். 27வது பாருங்க, நாகூர் ரூமி இயற்பெயர் பார்த்தீங்கன்னா முகமது ராபி. 28வது பாருங்க, வீரமா முனிவரின் இயற்பெயர் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்டின் ஜோசப் ஃபெஸ்கி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மிக மிக முக்கியமான ஒரு 28 ஆசிரியர்களின் இயற்பெயர்கள் வந்துட்டு பார்த்துருக்கோம். இது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இது எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பிடிஎஃப்பையும் நான் என்ன பண்ணுறேன்னா உங்களுக்கு வந்துட்டு டெலிகிராம் சேனலில் அப்லோட் பண்ணுறேன். முடிஞ்சால் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஜஸ்ட் உட்காந்திங்கன்னா ஒரு 5 மினிட்ஸில் நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதிடலாம் இதை. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு கடைசி நேரத்தில் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறப்ப இது ஜஸ்ட் நீங்கள் ஒரு 2 மினிட்ஸ் அப்படி ரஃபாக வந்துட்டு ஒரு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு போகலாம். யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலையும் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் குரூப் 4 எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.